அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் ஆழ்வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாயிருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். மறை உடையாய் தோல் உடையாய் பாச்சடை மேல் வளரும் பிறை உடையாய் மறை உடையாய் தோல் உடையாய் பாச்சடை மேல் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமை, தசமி திதி 3:44 மாலை, பின்னாடி ஏகாதசி, திருவோண நட்சத்திரம், சித்த யோகம், ராவு காலம் 1:30 முதல் 3, யமகண்டம் காலையில் 6 முதல் 7:30, குளிகன் 9 முதல் 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இந்த சூரியன் கண்ணியில் இருக்கு. இன்னொரு 14 நாளைக்கு இந்த கண்ணியில் தான் இருப்பார். புரட்டாசி மாதம் பூரா அந்த கண்ணியில் இருப்பார். புதன் செவ்வாய் துலாத்தில் இருக்குது, சந்திரன் மகரத்தில் இருக்குது, சனி ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில், சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்காங்க. இதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ல் இருக்கார். ஆனால் சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. 2 கூடையவர் 5ல் இருக்கார். இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். அதனால் இந்த மேஷ ராசிக்கு அவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சனி ராகு தவிர மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. ரிஷபராசிக்கு அருமையான நாள். குரு பகவான் 2ல் இருக்கார். ராசிநாதன் 4ல் இருக்கார். இது ஒரு நல்ல நிறைவு. 10ல் சனி ராகு இருப்பது, தொழிற்சாலத்தில் அவங்க 2 பேர் இருப்பது அமோகமான நாள். அதனால் ரிஷபராசிக்கு இன்று நல்ல நாள். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பது உங்களுக்கு நாள் சரியில்லை. உங்களுக்கு ஜென்மகுரு. இந்த ஜென்மகுரு என்ன ஏதாவது பிரச்சனை கொண்டு பண்ணுவார், இடமாற்றத்தை மாற்றுவார், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், இப்படியெல்லாம் இந்த இடமாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் நடக்கும், விரயங்களை ஏற்படுத்தும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக பண்ணுங்க. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது செய்யுங்க. சிம்ம ராசி என்பதிலே உங்களுக்கு அமோகமான நாள். குரு 11ல் இருக்குது. இருப்பினும் சனி ராகு 7ல் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மனைவி கணவனுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. கன்னி ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேர் ஏற்படுத்துவார். அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக நடந்து ஒரு வேலை பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகிட்ட பணிவாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் பண்ணிலாம் வாடிக்கையாளர்கிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பது ரொம்ப ஜாக்கிரதை. அன்பான துளாராசி என்பது அமோகமான நாள். உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு 8ஆம் இடத்துல சனின்னு ஒரு பழமொழி உண்டு. அது சும்மா சாதாரணமாக சொல்கிறது தான், ஆனால் உண்மைதான் நினைக்கிறது. அதனால் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் கிடையாது. அன்பான விருச்சிக ராசி என்பவர்கள குரு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல போது எந்த காரியமும் நடக்காது, எந்த காரியமும் செய்யாதீங்க. புதுசாக முதலீடெல்லாம் பண்ணாதீங்க. அன்பான தனுசு ராசி என்பது அமோகமான நாள். உங்களுக்கு தனுசு ராசி என்பதுக்கு சனி பகவான் 3ல், ராகு 3ல், குரு பகவான் 7ல், 10ஆம் அதிபதி 11ல் வந்துட்டார். 10ல் சூரியன். தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்குது, வேலையெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அன்பான மகர ராசி என்பது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான நாள் தான்.
குருபான் 6ல் இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கு. அன்பான கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள். குருபான் 5ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் ஜென்மச்சனி இருக்குது, 7.5 இருக்குது. இருந்தாலும் குருபான் 5ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 சனி இருக்கிறது. உங்களுக்கு 4ல் குரு. ஆக இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கிறது இந்த குரு பேச்சுக்கு. ஆனால் இந்த குருப்பை என்ன பண்ணுறாருன்னா, மீனராசிக்கு அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வர இந்த புரட்டாசி மாதம் இன்னும் 6 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களே, 7னுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளு போட்ட கட்டி விளக்கேற்றுங்க. ஒருத்தர் வச்ச விளக்கில் வைக்காதீங்க, தனியாக விளக்கு வைங்க, நல்லது. காக்காய்க்கு எள்ளு சாதம் வைத்து நிவர்த்தியம் செய்யுங்க. வச்சு நிவர்த்தியம் பண்ணிட்டு காக்காய் கொண்டு வைங்க. சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்க. கோடரு திருப்பதிகம் என்ற ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகத்தை காலை மாலை 2 வேளையும் பாராயணம் செய்யுங்க. ஞானசம்பந்தர் புவான் இயற்றிய பாடல் அது. அருமையான பதிகம். அந்த பதியத்தை காலமால பாராயணம் பண்ணிங்கன்னா நவகிரகத்தால் ஏற்படுகின்ற அனைத்து தோஷங்களும் நீங்கி நல்லர்கள் கிடைக்கும். அன்பான நேயர்களே, நாம் எல்லாரும் நலமுடன் வாழணும். அன்பான நேயர்களே, பிரார்த்தனை தான் நமக்கு முக்கியம். நமக்கு நேற்று சரஸ்வதி பூஜை. நேற்று புஸ்தகங்கள்லாம் வாசிக்கப்படாது, எழுதக்கூடாது, இதெல்லாம் செய்யப்படும். ஏன்னா எல்லாத்தையும் புஸ்தகம் தான் நமக்கு சரஸ்வதி. எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாம் முறைப்படி அதுகளுக்கு பூரா நேற்று பூஜை பண்ணி இன்றைக்கு தான் வாசிக்கணும், இன்றைக்கு தான் எழுதணும். அதனால் நேற்று எடிட்டிங் பண்ணலை. இன்றைக்கு புஸ்தகங்கள்லாம் வாசித்து எல்லாத்தையும் பார்க்கணும். குழந்தைகளுக்கு இன்றைக்கு தான் அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் சேர்க்குற விஜயதசமி தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறது. அக்ஷரம் ஆரம்பம்னு சொல்கிறது. அக்ஷரம்னா எழுத்து. அந்த எழுத்து துவக்கம் இன்றைக்கு தான் பண்ணணும். இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுங்க, நல்லது. இன்றைக்கி விஜயதசமி அன்றைக்கி குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது நல்லது, பாடங்கள் சொல்லிக் கொடுப்பது நல்லது. அன்பான நேயர்களை, இறை வழிபாடு பண்ணுங்கள். நம்முடைய குழந்தைகள் நலமுடன் நல்லா படிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகள் நல்ல உத்தியோகம் கிடைச்சி நிறையா சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மலாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி ஸ்ரீ முத்துமகாமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவா.